இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ரன் ஆகிற காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தை ஆன்லைனா சொல்லணும்னா, காந்தாராங்கிற ஈஸ்வர பூந்தோட்டம் இடத்த அடைய நினைக்கிற ஒரு ராஜா அந்த இடத்துக்கு போய் சில காரணங்கள்னால இறந்துருவாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அவரோட பேரை மன்னனாகி அந்த இடத்த அழிக்க நினைக்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த காந்தாரா சாப்டர் 1. நான் சொன்னது ஒரு பிளாட் மட்டும் தான். இதுக்குள்ளேயே படம் நிறைய இடத்துக்கு டிராவல் ஆகும். ஒரு பக்காவான சாமி படம் சூப்பரா வந்திருக்கு. சாமி படம் பீரியடிக் படம்னு படம் எமோஷனல் ஃபைட் மட்டுமே இருக்கும்னு நினைக்காதீங்க. படத்துல காமெடியும் நல்லாவே வந்திருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல காமெடி போர்ஷன்ஸ்க்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் ரெண்டுத்திலுமே ரிஷப் செட்டி கலக்கிட்டாரு. குறிப்பா இன்டர்வல் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பீக் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ருக்மணி வசந்த், ஜெயராம் அப்புறம் மன்னனா நடிச்சவர்னு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே டெலிவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் படத்தோட இன்னொரு முக்கியமான பில்லர் தான் மியூசிக் டைரக்டர் அஜ்னீஷ் லோக்நாத். பிஜிஎம்லாம் ஃபயரா இருந்துச்சு. ரெபல் சாங், பிரம்ம கலக்ஷா சாங்லாம் விஷுவலோட கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் ரொம்ப நேரம் பார்க்குற ஃபீல் கொடுத்தாலும் அடுத்தடுத்து ஃபைட் சீன்ஸ், கூஸ்பம்ப் சீன்ஸ் எல்லாம் லைனா இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர் வாட்சுக்கு படம் ஒர்த்து தான். படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்க அதை கம்பாஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.